Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மும்மொழி கொள்கை பேசுறீங்க, இந்திய எதிர்ப்பு பேசுறீங்க, சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுறீங்க, எல்லாம் பேசிட்டு கார்ப்பரேட் வளர்றதுக்கான மிகப்பெரிய அரசு பலமாவும் நிக்கிறீங்க. அந்த பெருமுதலாளிகளுக்கு எதிராக நான் நிக்கிறேன். இப்ப நான் பெரியாரிஸ்டா, நீங்க பெரியாரிஸ்டா? பெரியாரிய விருதை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு முடிவு எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் அடிக்கிறேன், என் மேல வழக்கு போடுறேன். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் பெரியாரை பத்தி பேசுவீங்க, எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் மொழியை பற்றி பேசுவீங்க, எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் நீங்க திராவிடம் பேசுவீங்க. ஆனால் 5 வருடங்களுக்கு முன்னால நான் யாரையும் ஒருத்தர் திட்டுறேன், இது எனக்கு பர்சனல். அது இப்ப எடுத்து போடுறிய, இது என்ன மனநிலை? நீ என்ன கண்காணிக்கிறதுக்கு நீ யாரு? நீ தாண்டா பாசிஸ்ட். எல்லா திராவிடர்களும் பெரியாரிஸ்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க இருக்கிற ஒரு கார்ப்பரேட் சிஸ்டத்தை நான் எதிர்க்கிறேன். யாரு டென்ஷன் ஆகுறாங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து டென்ஷன் ஆகுறாங்க பெரியார்வாதிகள். இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னாக்கா, இவங்களை யாரும் கடுமையா விமர்சிக்கல இது வரைக்கும். அவங்க விமர்சிச்சுட்டாங்கன்னா அவங்க அடையாள போட்டுருவாங்க. ஒரு அரங்குல உட்கார்ந்துக்கின்னு நீ மைக் பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு அதை வீடியோ போட்டுட்டு போயிடுற, நீ பாசிஸ்டுக்கு எதிரானால. மதிவதனி பெயரை சொல்லி தான் அந்த வீடியோல பேசுறீங்க, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதற்கு அவங்க தரப்புல கூட எந்த எதிர்வினையும் இல்லை. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகார வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவே தான். ஒரு பேர் சொல்லி என்னால தாங்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் உருவாயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. நான் கொல்லப்படக்கூடும்லாம் நீங்க கண்டிப்பா யாரை சந்தேகிக்கிறீங்க? திராவிட இயக்கங்கள் எப்பொழுதும் இப்படி கார்பரேட்டுகளுக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் எதிராக போராடிட்டு இருந்த நீங்க இப்படி உங்க நேச சக்திகளுக்கு எதிராக ஏன் போராட வந்தீங்க? இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாரிய அமைப்புகளோட பெரிய ஒரு முரண்பாடே உங்க அறிக்கையில பார்க்க முடியுது. அதாவது பெரியாரிய அமைப்பு என்பது வேறு, பெரியார் என்பது வேறு. மதவாத சக்திகளோட அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்கள அம்பேத்கரியர்களாக நம்ம கவனிக்க முடியாது. ஒரு பாசிஸ்ட் பிஜேபி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, திராவிட இயக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா பாசிசம் என்பது ஒரு மனநிலை. உரிமைகளுக்கு எதிராக போராடுபவர்களை கடுமையாக அது ஒடுக்கும். தன்னுடைய அதிகாரங்களுக்கு எதிராக போராடுபவர்களை அது கடுமையாக எதிர்க்கும். ஒரு ஜனநாயக அமைப்பு என்பதுனா இருக்குன்னா ஒரு சமூகம் எப்படி இருக்கும்னா பல்வேறு அமைப்புகளை கொண்ட மக்கள் திரளை கொண்டு இருக்கும் அது இல்லையா? அப்போ ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் இருக்கும். இங்கே அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இருக்காங்க, பெரியாரிய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, மார்க்சிய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, இல்லை இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்க, பெண்கள் விடுதலைக்கான அமைப்புகள் இங்கே இருக்குது, இது அல்லாது திருநங்கைகளுக்கான உரிமைகளை பற்றி பேசுகின்ற அமைப்புகள் இருக்குது, இது அல்லாது மனித உரிமைகளுக்கான அமைப்புகள் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்தை தன்னுடைய இலக்காக வச்சுன்னு இருக்கிற அமைப்புகள். ஜனநாயகத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் என்பதனால நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னாக்கா நீங்கள் பெரியாரியவாதிகள் என்றதுக்காக நாங்கள் பொறுத்துன்னு போகணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் கூட இந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்க, இவர் ஒரு நீல சங்கி அப்படின்னு என்ன சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு நானும் எதிர்த்து பதில் சொல்ல முடியும், ஆனால் நான் அதுக்கு சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா அது அநாகரிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த சாலை இருக்குது இல்லையா, இப்போ என்கிட்ட சொன்னாங்க இது அரசுக்கான வேலை, அரசு எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இது அரசுக்கான வேலை இல்லை, அரசு எதிர்த்து நான் போராடல, எப்பொழுதும் நான் அரசு எதிர்த்து போராட மாட்டேன். ஒன்று, எப்போதும் அரசு எதிர்த்து போராட மாட்டேன்றதுக்கான காரணம்னா இவங்க வைக்கிற அந்த பழிக்கான பதில். அது தேவைப்பட்டால் நம்ம எதிர்த்து போராடுவோம், அது எந்த சமரசங்கிறது திராவிட அரசை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி ஏன் இது அரசுக்கான வேலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இந்த ரோடு கவர்மெண்ட் போடுற ரோடு, அதனுடைய ப்ரெஷர்லால் தான் நாங்கள் இங்கே மண் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இது அரசு வேலை இல்லை, ஒரு நீதிமன்றம் கட்ட போகிறோம், அந்த இடம் பள்ளமாக இருக்குது, அதனால் அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு நாங்கள் மண் எடுக்கிறோம், இல்லை இது ஒரு பள்ளி வளாகத்துக்காக, இல்லை ஒரு கல்லூரி வளாகத்துக்காக, இல்லை ஒரு ரெவன்யூ கட்டிடங்களுக்காக, ஹாஸ்டலுக்காக, மாணவர்கள் விடுதிகளுக்காக அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இது அரசு வேலை. ஆனால் இந்த சாலை என்பது அரசு வேலை இல்லை. ஒரு தனியார் துறைமுகத்தில் துவங்கி அந்த சாலை ஒரு நீண்ட தொலைவு போகுது. இப்போ இது பல்வேறு கிராமங்களை கடந்து போகுது. பல்வேறு கிராமங்களை கடந்து போகிற இந்த சாலை என்பது பல்வேறு விளைநிலங்களையும் அது என்ன பண்ணுது, சூறையாடிக்கினே போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, எந்த கிராம மக்கள் எங்கள் ஊர் வழியாக இந்த ரோடு போகணுன்னு சொன்னாங்க உனக்கு? அப்படி யாராவது சொன்னாங்களா? ஏதாவது ஒரு மக்கள் இயக்கங்கள் போராடிச்சா? போராடல.
ஆனால் கிராம மக்களும் கேட்கல, இங்கே இருக்கிற மக்கள் இயக்கங்களும் இப்படி ஒரு சாலையை கேட்கல. ஆனால் இப்படி ஒரு சாலையை நீ போடுற கேட்டால் இது அரசு வேலைன்னு சொல்கிற, இது மக்களுக்கான வேலைன்னு சொல்கிற. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இன்னும் ஓட்டு போட முடியாமல் இன்னும் கழுதைகளை பெட்டி எடுத்துகிட்டு போகிற கிராமங்கள் இருக்குது. இன்னும் பள்ளி குழந்தைகள் வந்து ஸ்கூல் போகிறதுக்காக ஆற்றை வந்து கடக்க முடியாமல் இன்னும் பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய உடைகளை வந்து கையில் ஏந்திக்கிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு அவலமெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாலம் அமைக்கணும், சாலை போடணுன்றதை பற்றியான அக்கறை இல்லாத நீங்கள் இந்த சாலை போடுறதுல இவ்வளோ துரிதமாக நீங்கள் காட்டுறீங்களே அக்கறை, அதை பற்றி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த சந்தேகம் என்ன வருதுன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக முதலாளி, ஒரு கார்ப்பரேட், அவனுடைய துறைமுகத்துக்கு வந்து இறங்குகிற வணிக பொருட்களை வாகனங்களில் ஏற்றி துரிதமாக போகிறதுக்கு ஒரு சாலை அமைக்கிறீங்க. அதுக்கு தானே இந்த சாலை. இது ஒரு அரசு திட்டமாக இருக்க முடியாது இல்லையா? சரி, இந்த பெருமுதலாளி யாருன்னா, நீங்கள் இந்தியா முழுவதும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசை அமைத்து வச்சிருக்கிற ஒரு அந்த அரசை கட்டி பாதுகாக்கிறதுக்கு அவர்களுக்கான எல்லா விதமான பொருளாதார பக்கபலமாக இருக்கின்ற பெருமுதலாளிகளுக்கான நிறுவனங்களை தான் நீங்கள் பாதுகாக்கிறீங்க. இப்போ என்னன்னா, இந்த பக்கம் மும்மொழி கொள்கை பேசுகிறீங்க, இந்திய எதிர்ப்பு பேசுகிறீங்க, சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுகிறீங்க, எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, பொருளாதாரமாக அந்த கார்ப்பரேட் வளர்கிறதுக்கான மிகப்பெரிய அரசு பலமாகவும் நிற்கிறீங்க. இப்போ யார் பெரியாரிவாதி? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பெருமுதலாளிகளுக்கு எதிராக நான் நிற்கிறேன். இப்போ நான் பெரியாரிஸ்டா, நீங்கள் பெரியாரிஸ்டா? பெரியாரிய விருதை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து உங்களை தீக்காவை சார்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருமே எந்த விமர்சனம் முன் வச்ச மாதிரி தெரியல. யாரோ சிலர் ட்விட்டர், சோசியல் மீடியாவில் உங்களை விமர்சிக்கிறது நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இல்லை, இன்னும் அடையாளங்கள்லேருந்து அவங்க என்ன எதிர்க்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன கேள்வி கேட்டேன், கரடிபுத்தூர் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தலித்துகள் வந்து தன் வீட்டு மனைக்காக போராடுறாங்க. வீட்டு மனைக்காக போராடுற அந்த நிலம் என்னவா இருக்குதுன்னாக்கா, ஒரு தனியாருக்கு வந்து தேவைக்காக மண் எடுக்கிற ஒரு விஷயமா அது மாறும்போது அந்த மக்கள் வந்து ஒரு தனியாருக்கு கவனம் செலுத்துகிற இந்த அரசு, ஆனால் எங்களை போன்ற ஏழைகளுக்கு அரசு கவனம் செலுத்தாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு அரசு என்ன பண்ணிருக்கணும்னா, என் போன்ற ஆட்கள் வந்து அந்த விஷயங்களை தலையிடும் பொழுது இந்த அரசு நேரடியாக என்ன பண்ணிருக்கணும்னா, அங்கே வந்துருக்கணும். அங்கே வந்து அவங்கள கூப்பிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைங்க அது, கூப்பிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ட்டு அதை மிகப்பெரிய அன்போடு கேட்கணுங்க. எப்பவுமே ஒரு அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து அன்பாக தான் உரையாடல் நிகழ்த்தணும். ஆனால் ஒரு அரசாக நிகழ்த்தக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்ன்றது ஒன்று எப்பொழுதும் கிடையாது. அரசாங்கம் எப்போ வேலை செய்யணுன்னாக்கா, இந்த நிலத்திற்கோ இந்த தேசத்திற்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் அரசாங்கம் வந்து வேலை செய்யணும், தன்னுடைய அதிகாரங்கள் எல்லாம் பயன்படுத்தணும். ஆனால் தன் சொந்த மக்கள் தன்னுடைய தேவைகளை பற்றி பேசும் பொழுது இந்த அரசாங்கம் அந்த மக்கள்கிட்ட என்ன இருக்கணும், அதிகாரிகளாக இருக்கக்கூடாது, அந்த மக்களுடைய தேவைகளை பற்றி அக்கறை செலுத்துகின்ற ஒரு மனிதர்களாக மாறணும். அந்த தேவைகளை இந்த அரசால் நிறைவேற்ற முடியுமா, முடியாதா? முடியாதுன்னா ஏன் முடியாது, முடியும்னா ஏன் முடியும், முடியும்னா எப்போ முடியும், முடியாதுன்னா அதுக்கு மாற்றுன்னா, இதுதான் உங்களுடைய அணுகுமுறைன்றேன். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, என்னை அடிக்கிற, என் மேலே வழக்கு போடுற, இது சரியா? இது எந்த விதத்துக்கு சரி? அதற்கு விருது கொடுக்க வேண்டிய பின்னணி என்ன சார்? திருப்பி கொடுக்கணுங்கிற முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த விஷயத்தை நான் கேட்குறேன், இதில் ஏதாவது தவறு இருக்குதா? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய குடிமனைக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் நான் அவங்களோட வந்து இணைஞ்சு நிற்கிறேன், ஒரு கலைஞனாக நான் போய் நிற்கிறேன். இது என்னுடைய தேவையாக இருக்குது. அப்போ நீ எனக்கு ஒரு விருது கொடுத்த. இதுக்கு முன்னால் அரம்னு நான் ஒரு படம் எடுத்தேன். அரம்னு ஒரு படம் எடுத்ததில் என்ன சொல்கிறேன், ஒரு குழந்தை புழிக்குள்ளே விழுந்துச்சு, அந்த குழந்தை எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மிஷின் இல்லை. ஆனால் இந்த பக்கம் வந்து ஒரு ராக்கெட் வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகுது. விண்வெளி ஆராய்ச்சி தவறுலாம் நான் சொல்ல, ராக்கெட் தப்புலாம் நான் சொல்ல. ஆனால் அந்த சமகாலத்தில் நீங்கள் குழியில் விழுந்த குழந்தைகள் மீது அக்கறை செலுத்துங்க, இன்னும் மலமல்லுகின்ற மனிதர்கள் மீது அக்கறை செலுத்துங்க, இன்னும் வந்து வீடுகள் இல்லாமல் சாலை ஓரங்களில் படுத்து கொண்டிருக்கின்ற மக்கள் மீது அரசு. நல்லா பாருங்களேன், சாலை ஓரங்களில் ஒரு ஆண் படுத்திருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பெண் படுத்திருக்கிறது, குறிப்பாக பெண் குழந்தைகள் படுத்துன்னு எவ்வளோ ஆபத்தானதுன்னு ஒன்று இருக்குது இல்லை? இதை பற்றி நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இவங்க வந்து சாலை ஓரங்களில் படுத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது இந்த அரசோ இந்த அரசியல்வாதிகளோ கேள்வி கேட்டுருக்குறாங்களா? நாளைக்கு ஓட்டு கேட்டு அந்த மக்கள்கிட்ட போவீங்கள்ல,
எதுக்கு நீங்கள் இந்த அரசு ஆகுறீங்க, எதுக்கு நீங்கள் எம்பி ஆனீங்க, எதுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, எதுக்கு நீங்கள் அமைச்சர் ஆனீங்க? எங்கள் வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு எந்த பயணமாக இல்லாத நீங்கள் எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? உங்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் பெரியாரை பற்றி பேசுவீங்க, எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் மொழியை பற்றி பேசுவீங்க, எப்பெல்லாம் ஆபத்து வரும்போதெல்லாம் நீங்கள் திராவிடம் பேசுவீங்க. ஆனால் திராவிடத்துக்கும் திராவிட மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இதனால தான் சொல்கிறோம், மீனவர்கள் திராவிடர்கள் இல்லையா, தலித்துகள் திராவிடர்கள் இல்லையா, பழங்குடிகள் திராவிடர்கள் இல்லையா, இவங்க பற்றியெல்லாம் நீங்கள் எப்போ கவலைப்பட்டிருக்கிறீங்க? இந்த திராவிட மக்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் திராவிடம் பேசுவீங்க. அறம்னு ஒரு படம் நான் இந்த அடிப்படையில் தான் நான் எடுக்கிறேன். அப்போ ஒரு சினிமாவில் நான் என்னவா இருக்கிறனோ அது என்னுடைய நிகழ்கால நிஜ வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது என்னை நீ கொண்டாடணுமா, இல்லை என்னை கடுமையாக விமர்சிக்கணுமா? 5 வருடங்களுக்கு முன்னால் நான் யாரையும் ஒருத்தர் திட்டுறேன், இது என்னுடைய பர்சனல், அது ஒரு ஃபோன். அதில் எதுவும் அதில் நான் ஏதாவது ஒரு இந்த சமூகத்துக்கு எதிராகிறேன்னா, ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா அதை இப்போ எடுத்து போடுறிய, இது என்ன மனநிலை நீங்கள் சொல்லுங்கள்? நான் என்ன கேட்குறேன், உனக்கு அது தவறுன்னு போட்டுச்சுனாக்கா நீ அன்றைக்கே போட்டிருக்கணும் இல்லை? ரெண்டாவது, நான் 2 பேரும் பேசிக்கிற ஒரு ஆடியோவை நீ கூர்ந்து கவனித்து கண்காணித்து நீ போடுறன்னா, இப்போ இந்த நிலத்தில் நான் யார், நீ யார்? நீ என்னை கண்காணிக்கிறதுக்கு நீ யார்? நீ தாண்டா பாசிஸ்ட்டு. ஒரு மனிதனை நீ கண்காணிப்பன்னா நீ தான் ஃபஸ்ட் இந்த சமூகத்தினுடைய பாசிஸ்டுடைய வேலை என்னென்னா, தன் நிலத்தில் இருக்கிற மொத்த மக்களையும் எண்ணி வைக்கிறது, தன் நிலத்தில் இருக்கிற மொத்த மக்களையும் கண்காணிக்கிறது, தன் நிலத்தில் இருக்கிற மொத்த மக்களையும் எப்பொழுது கொள்ளலாம் எப்போது கொள்ளக்கூடாது என்பதை திட்டமிட்டு வைக்கிறது. பாசிஸ்டுடைய ஒர்க் என்ன தெரியுமா? அவர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வளர்ந்து நிற்கக்கூடாது, அவர்களுக்குன்னு ஒரு துண்டு நிலம் இருக்கக்கூடாது, அவர்கள் எப்பொழுதும் கூலி தொழிலாளிகளாக இருக்கணும் அப்படின்னு அவங்களை எப்பயுமே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக வச்சுக்கணும், அறிவில் பின்தங்கியவர்களாக வச்சுக்கணும். ஏன்னா இவெல்லாம் வளர்ந்துட்டானா நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்பான், புரட்சி செய்வான். புரட்சி நடக்கக்கூடாதுன்னாக்கா இவர்கள் கல்வி கற்கக்கூடாது, நிலமற்றவர்களாக இருக்கணும், இவர்கள் இவங்களுக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கக்கூடாது, இவங்களுக்குன்னு ஒரு உரிமை தொழில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மீனவர்கள்கிட்ட இருக்கிற தொழில் உரிமை தொழில், விவசாயிகிட்ட இருக்கிற தொழில் உரிமை தொழில். ஆனால் இவங்களை எல்லாரும் நீ உதிரியாக மாற்றுறதுக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கிற. இதுதான் பாசிஸ்ட். அப்போ இதை பற்றி நான் பேசினாக்கா நீ என்னை கொண்டாடாமல் என்னை கண்காணிச்சுட்டு கோபி எப்படி இருக்கிறார் பார் அப்படின்ட்டு நீ எனக்கு கீழ்த்தரமாக நீ வேலை செய்யும் பொழுது அப்போ தான் நான் நினைக்கிறேன் நீ பெரியாரிஸ்டே கிடையாது, உனக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்படி பிஜேபி அம்பேத்கர் படத்தை பயன்படுத்திக்கிறதோ அதே மாதிரி பெரியாரை பயன்படுத்திக்கின நீ ஒரு வலதுசாரி, திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. எல்லா திராவிடர்களும் பெரியாரிஸ்டாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் எல்லா பெரியாரிஸ்டுகளும் திராவிடர்களாக இருப்பாங்க இல்லையா? அப்போ பெரியார் பெயரை சொல்லி கொண்டிருக்கிற திராவிடர்களுக்கு கொடுத்த விருதை நான் திருப்பி கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தலைவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா கூட, திராவிடர் கழக தலைவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா கூட அதுக்கான ஒரு தீர்வு என்ன பேசணும்? யாரோ ஒருத்தர் இல்லை என்ன பேசணும்னு சொன்னீங்கன்னா நான் பேசுவேன். இதெல்லாம் கோபி நயினார் கேட்கக்கூடிய இடத்துல தானே இருக்காரு, ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்காரு, அவர் நினைச்சா யாரை வேணாலும் சந்திக்கலாம். இதெல்லாம் அவர் எளிமையாக கடந்து போகிறவர்கிட்ட பொது வெளியில் விமர்சிக்கிறது மூலமாக என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி, சூப்பர் கேள்வி. அதான் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் அதிகார வர்க்கத்தோடு ரொம்ப இணைஞ்சிருக்கிறீங்க, அதுக்கான கூட்டணியில் இருக்கிறீங்க, அவங்ககிட்ட நேரடி நீங்கள் பேசணும். அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், அதெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் தோழர். எல்லாரையும் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒரு பேர் சொல்லியே நான் என்னால் தாங்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடிகள் உருவாயிடுச்சு. ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஜனநாயகத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விமர்சனங்களை நான் முன்வைக்கும் பொழுது அந்த விமர்சனத்தை அவங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை அவங்க பார்த்துட்டு போது எனக்கு என்ன பயம் வருதுனாக்கா, இவர்கள் மேலும் மேலும் இவர்கள் என்னை டார்கெட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் வருது. அதான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அறிக்கையில் நான் கொல்லப்படக்கூடும்லாம் நீங்கள் கண்டிப்பாக யாரை சந்தேகிக்கிறீங்க? கொல்லப்படக்கூடும்னா யாரால் அப்படிங்கிறது சந்தேகம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லிடுவேனே. அதாவது நான் கொலை செய்யப்படலாம் அப்படின்றது நான் எடுத்துக்கொண்ட அரசியலிருந்து நான் முடிவு செய்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா நான் டெய்லி ஒரு எதிரி சந்திக்கிறேன், டெய்லி ஒரு அறிக்கைகளை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், டெய்லி புதுசாக வார்த்தை வரான். நான் தனியாக ரோட்டில் சுற்றினுக்கிறேன், எப்போ அவன் என்னை எங்கன்னா வழியில் சந்திக்கலாம், எப்போனாலும் எமோஷனல் என்னை அட்டாக் பண்ணலாம், இல்லை அது திட்டமிட்டதாக கூட இருக்கலாம். ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவர், உங்களை பலராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் நீங்கள். இது ரொம்ப ஒரு பெரிய சார்ஜாக இருக்குது. இல்லை அதுதான் பிரச்சனைன்ற நான் என்னுடைய பிரச்சனையே அதுதான்.
நீங்க கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போராடுறீங்க, அதை மையமா வச்சு சொல்றீங்களா, அல்லது இப்போ நீங்க புதுசா பெரியார் இயக்கங்களோட முரண்பாடு? அதுதான் சொல்றேன், கார்ப்பரேட்டுக்கு எதிராக நான் போராடுறேங்க. நான் எதிர்த்தது கார்ப்பரேட்டுகளை. ஆனால் என்ன எதிர்க்கிறது யாரான்னாக்கா பெரியார்வாதிகள். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னாக்கா, இவ்வளோ காலம் இவங்க தான் இந்த கார்ப்பரேட்டுகளை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க பொழுதுன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இங்கே இருக்கிற ஒரு கார்ப்பரேட் சிஸ்டத்தை நான் எதிர்க்கிறேன். அதுக்கு பின்னால் இயங்குகின்ற அந்த முதலாளிகளுடைய நிர்வாக அமைப்பு முறையை, அதனுடைய வேலை திட்டங்களை, அது எதிர்காலத்தில் செய்ய போகிற சுரண்டல்களை, அபகரிப்புகளை பற்றி நான் பேசுகிறேன். இது தொடர்ந்து நான் பேசிட்டுருக்கிறேன். அப்போ எனக்கு யார் எதிர்க்கணும்னா கார்ப்பரேட் சைட்லேருந்து தான் என்னை எதிர்க்கணும். ஆனால் அவங்க யாருமே எதிர்க்கலை. அவங்க பாட்டு சைலண்ட்டாக செவ்வனா அவங்க வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய எதிர்ப்பின் பால் அவங்களுக்கு எந்த ஒரு இம்மியளவும் அவங்களோட வேலை திட்டங்கள் வந்து சுருங்கலை, தடைப்படலை, நிற்கலை, அதெல்லாம். ஆனால் யார் டென்ஷன் ஆகுறாங்கன்னாங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, 4-5 வருடங்களுக்கு முன்னால் நான் பேசுகிறேன் ஒரு வீடியோ, என்ன தேவை உனக்கு? இப்போ அந்த வீடியோ போட வேண்டிய தேவை உனக்கு என்ன வந்துச்சு? அதை உங்களுக்கு விரும்பாத சக்தியாகவும் இருக்கலாம்ல சார். நீங்கள் பெரியார் இயக்கங்களோட நெருக்கமாக இருக்கீங்க, அதை உடச்சோன்னு நினைக்கிற யாரோ சிலர் இதை பண்ணிட முடியல. ஓப்பனாக தானே நீங்கள் வரீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த 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 சோஷியல் மீடியானுடைய ஐடென்டிட்டி இருக்குதுல்ல, அப்போ அதை படிக்கிறீங்கல்ல நீங்கள், இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அப்போ நீங்கள் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இது தவறு, இந்த சின்ன முரண்பாட்டை, இந்த நட்பு முரண்பாட்டை தவறுதலாக மற்றவங்க வந்து கையாளுறாங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் சைலண்டாக இருங்க. கோபிநாயனாரோட உட்காந்து நம்ம பேசிக்கலாம். இதை அவருடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போவார். மக்களுடைய தேவைகளை சரிப்படுத்திட்டோம்னா கோபிநாயனார் அடுத்த வேலையை போய் பார்க்க போயிடுவார் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே. அப்படி சொன்னதுனால தான் இது வரைக்கும் அறிந்த முகங்கள் அல்லது பெரிய பொறுப்பில் இருக்கிற யாருமே உங்களை விமர்சிக்காமல் இருக்கலாம்ல சார். இது வரைக்கும் அப்படி யாருமே என்கிட்ட பேசலையே. இது வரைக்கும் யாரும் கடுமையாக விமர்சிக்கல. இது வரைக்கும் இல்லை, விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பொழுதும் வந்து பெரிய மனிதர்கள் விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க விமர்சிச்சிட்டாங்கன்னா அவங்க அடையாளப்பட்டுருவாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு கார்ப்பரேட் எடுத்துருக்கிறேன், ஆனால் தேவையில்லாத 2 பெரியார்ஸ்ன்னு சொல்லிக்கிற 2 மீடியா பர்சன்ஸ் வந்து என்னை பற்றி ரொம்ப தவறாக வந்து என்னை பற்றி செய்தி வெளியிடுறாங்க. ஏன் அவங்க என்கிட்ட பேசியிருக்கலாம், என்ன தோழர், என்ன பிரச்சனை அது அப்படின்னு என்கிட்ட அவங்க பேசியிருக்கலாம்ல. ஏன் அவங்க பேசலை? அவங்க பேசியிருந்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல. நீங்கள் மதிவதனி பெயரை சொல்லி தான் அந்த வீடியோவில் பேசுகிறீங்க, அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதற்கு அவங்க தரப்பில் கூட எந்த எதிர்வினையும் இல்லை. நீங்கள் யாரோ சிலர் அதை மறுபடியும் சொல்கிறாங்க, உணர்ச்சி வசப்படுறாரு, முகம் தெரியாத யாரோ சிலர் வேணும்னே செய்கிற பிரிவினைவாத வேலைகளுக்கெல்லாம் இவர் ஆட்படக்கூடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இந்த பதிலெலாம் வந்து எனக்கு ஆதரவான பதிலும் கிடையாது. இவங்க வந்து பெரியாரிஸ்டுகளும் கிடையாது, புரிஞ்சுங்களா? அதனால் இவங்களுக்கு நான் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது மதிவதனை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, மதிவதனி மட்டும் இல்லை, மதிவதனி போன்றவர்கள். மதிவதனி ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் எப்பயுமே உலகம் முழுதும் இது நடக்குது. ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்பு அதனுடைய எதிர் அமைப்பால் பலகீனப்படும் பொழுது அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்டலெக்சுவல்ஸ், ஸ்காலர்ஸ் இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இது மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, பேசி அதை நிறுத்துவாங்க. இது வந்து சர்வாதிகார அமைப்புலேயும் இருக்குது. இப்போ ஒரு சர்வாதிகார அமைப்பு வந்து ஒரு 100 கொலை பண்ணுதுன்னு வச்சிங்களேன், அதை வந்து ஒரு மக்கள் அமைப்பு வந்து 100 கொலை பண்ணுது, மனிதாபிமானம் மற்ற செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா, அப்போ அந்த சர்வாதிகார அமைப்புலேருந்து 2 ஸ்காலர் பேசுவாங்க. என்னென்னு பேசுவாங்கனாக்கா, ஒரு வேளை அந்த 100 பேரை நாங்கள் கொலை பண்ணலனாக்கா அவங்க 1000 பேர் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நியாயத்தை கற்பிக்கும்ல. அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கற்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்றதுனால தான் உங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மக்களை பற்றி பேசுங்க. இப்போது திரும்ப நான் இன்னொரு முறை பேசுகிறேன், மதிவதனுடைய உரையாடல்களை எல்லாத்தையுமே நீங்கள் பேசுங்களேன். நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அவங்க வந்து பாசிஸ்டுக்கு எதிராக பேசுகிறவங்க. பாசிஸ்டுக்கு எதிராக எங்கேருந்து பேசுனீங்க? கார்ப்பரேட்டுகளுக்கு சாலை போடாதுன்னு சொல்கிற நான் பாசிஸ்டுக்கு எதிராக களத்தில் நின்று பேசுகிறேன், நான் பாசிஸ்டுக்கு எதிராக பேசுகிறேன்னா ரொம்ப பாதுகாப்பாக ஒரு அரங்குகளை உட்காந்துக்கின்னு நீ வந்து மைக் பிடிச்சிக்கிட்டு பேசிட்டு அதை வீடியோ போட்டுட்டு போயிடுற, நீ பாசிஸ்டுக்கு எதிரானால. அதாவது பாதுகாப்பாக யார் வேணும்னாலும் எதிர்க்கலாம். அதாவது ஒரு கட்சி ஏன்ற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசலாம், பீன்ற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசலாம். ஆனால் ஏன்ற ஒரு கட்சியிலும் இல்லாமல், பீன்ற ஒரு கட்சியிலும் இல்லாமல் அனாதரவாக இன்றைக்கி கைவிடப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரங்களை பற்றி, அதனுடைய உரிமைகளை பற்றி கேள்வி கேட்குற எங்களை மாதிரியான அனாதையான சமூக செயற்பாட்டாளர் இருக்கிறல்ல, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இங்கே அந்த மாதிரி வந்து பேசுன்றேன். நான் என்ன சொல்லிட்டேன்னா, கரடிபுத்தூருக்கு நீ வந்துருன்றேன். ஏங்க இப்போது ஒரு பெருமுதலாளிகளுக்கு சாலை போடுறது, அதை சப்போர்ட் பண்ணுறது பாசிஸ்டுக்கு ஆதரவான செயலா, இல்லை அதை எதிர்த்து ஏழைகளுக்கு அந்த இடத்த வந்து வீட்டு மனை கொடு அப்படின்னு சொல்கிறது பெரியாருடைய செயலா? இப்போ யார் பெரியாரிஸ்ட்டு, யார் பாசிஸ்ட்டு?
அப்போ அதை தான் அவங்கள சொல்கிறோம். நீங்கள் வந்து வெறும் பேசுகிறது எப்படி இருக்குதுனாக்கா மக்களுக்கான ஸ்பீச் மாதிரியே இருக்குது. மக்களுக்கான ஸ்பீச் மாதிரி இருக்குது. ஆனால் அது மக்களுக்கான ஸ்பீச்சில் அதிகார மையங்கள் எப்போதெல்லாம் பலகீனமாகுமோ அப்போ நீங்கள் அங்கே பாதுகாப்பாக நிற்பீங்க. அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னும் சேரி இருக்குதுங்க, இன்னும் சேரி இருக்குது இந்தியா முழுதும். இன்னும் சேரியில் மனிதர்கள் இருக்கிறாங்க, இன்னும் தீண்டாமை இருக்குது, இன்னும் அவர்கள் வந்து மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள். ஆனால் இதை ஒரே இரவில் இவங்கெல்லாம் முடிச்சு கொடுக்கணும்னு நாங்கள் சொல்ல, இது ஒரு பெரிய சவால். ஆனால் அதற்கான கல்வியையும் அதற்கான அதிகாரத்தையும் அதற்கான சுயமரியாதையும் இந்த மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா, எப்போ நீ அரசாக மாறுறியோ அப்போ உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீ ஒரு வேலையும் செய்யலைன்ற. இப்போ நீங்கள் பேசி சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோ தான் பயங்கர அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதற்கு தான் நீங்கள் எதிர்வினை ஆற்றுறீங்கன்னு தான் புரிந்து கொள்ளப்படுது. திகாவை சேர்ந்த மதிவதனி பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க சார்பில் உங்களை மென்ஷன் பண்ணி உங்களுக்கான எதிர்வினை எதுவுமே ஆற்றலை இது வரைக்கும். அதிகார வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு அதுதான். அது வந்து தனக்கு இணையானவங்க யார், தனக்கு இணையானவங்க யார் இல்லை அப்படின்றது அது ரொம்ப அழகாக தெளிவாக முடிவெடுத்துரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்கிறேன், அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது மதிவதனிக்கும் கோபிக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, மதிவதனி பேசுகின்ற அரசியலுக்கும் கோபியினுடைய உரிமைக்குமான பிரச்சனை. இப்படி தான் நீங்கள் இதை கவனிக்கணும். ஆனால் கரடிபுத்தூர்ன்ற மண்ணல்லும் ஒரு பிரச்சனை மதிவதனி பிரச்சனை போல் திசை திருப்பப்படுது. இதுதான் அங்கே தான் மதிவதனி பயன்படுது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க கோபி ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறான். மண் அள்ளக்கூடாது, அதை அந்த நிலத்தை வந்து தலித் மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறான். அதை திருப்பறதுக்கு அவங்க தான் மதிவதனி கையில் எடுத்துருக்கிறாங்க, நான் கிடையாது. ஏன்னா மதிவதனை நான் எப்போ பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். மதிவதனிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மதிவதனை நான் வந்து அவங்கள வந்து என்னவா நான் ஐடென்டி பண்ணுறன்றது தான் எங்கள் இஷ்யூ. அவங்க வந்து அதிகார மையங்கள் எப்போதெல்லாம் பலகீனமாகுதோ அப்போல்லாம் வந்து இவங்க பேசுவாங்க. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இவங்க பேச மாட்டாங்க அப்படின்றதான் இங்கே செய்தி. ஆளுங்கட்சியோடு நீங்கள் நெருக்கமான ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள அணுகி இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே. என்ன கூப்பிட்டு இந்த அரசு பேசியிருந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு அந்த பகுதியில் பிரச்சனை அப்படின்னு பேசியிருந்தா இந்த சமூகத்தில் ஒரு தலித் அரசியல் தலைவராக நான் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். திராவிட இயக்கங்கள் எப்பொழுதும் யாரையும் தலைவராக அனுமதிக்காது. அது தலித்தாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், மனித உரிமை அமைப்புகளாக இருக்கலாம், அவங்கள தவிர வேறு யாரும் இங்கே லீடராக வரக்கூடாது. குறிப்பாக தலித்துகள் லீடராகக்கூடாதுன்றது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே. அதில் இதையெல்லாம் தாண்டி தலைவர் திருமாவளவன் இன்றைக்கும் ஒரு தலித் லீடராக இருக்கிறாருனாக்கா அவருடைய சகிப்புத்தன்மை, இந்த அமைப்பு முறைகளை கையாளுகின்ற அந்த யுக்தி அதெல்லாமே இருந்ததனுடைய விளைவு தான் இன்னும் அவர் தலைவராக விளங்குகிறார். ஏன்னா என்ன மாதிரியான ஆட்களை இவங்க கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு அரசு உங்கள்கிட்ட பேச சொல்லுது, என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லுங்கள், எல்லாருமே அந்த பகுதிக்கு வாங்க அங்கே அப்படின்னு கூப்பிட்டாங்கனாக்கா அந்த பகுதியில் நான் வளர்ந்துருவேன். நாளைக்கு ஒரு எந்த தலித் இஷ்யூஸ்னாலும் என்னை வந்து சந்திப்பாங்க, நான் திரும்ப அரசுக்கிட்ட கொண்டு போவேன், அரசுக்கும் தலித்துகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரெஃபரன்சிட்டிவ் மாறுவேன். இது ஒரு மிகப்பெரிய நல்லிணக்கம், நல்வுறவு. ஆனால் இதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. இந்த நல்லுறவுகளை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. யாரும் தனியாக தலைவர்களாக வளரக்கூடாது. நாங்கள் தலைவர்களாக இருப்போம், உங்களுடைய தேவைகளை எங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள், கேட்டுக்கிறதும் கேட்டுக்காத எங்களுடைய விருப்பம்னு நீங்கள் நினைக்கிறீங்கள அந்த இடங்களில் தான் நாங்கள் டயர்டாகிடுறோம். நீங்கள் கேட்டிங்கல்ல, நீங்கள் ஏன் இவங்ககிட்டலாம் போகிறேன்னா எந்த பலனும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு நாட்டில் நிறைய லீடர்ஸ் உருவாகணும், ஜனநாயக தலைவர்கள் நிறைய பேர் உருவாகணும். அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு. ஒரு சிங்கிள் லீடர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார அமைப்பை எதிர்க்கிறதுக்கு இது வந்து மன்னராட்சி கிடையாது. யாரும் செங்கிஸ்கான் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இங்கே லெனின் இருப்பார், மார்க்ஸ் இருப்பார், அம்பேத்கர் இருப்பார், காகிதமில்லத் இருப்பார், என்ன பெரியார் இருப்பார், காமராஜர் இருப்பார், எல்லாரும் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவம் இருக்கணும். இவங்களுடைய எல்லா மூலையும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை ஒரு எனர்ஜியாக இருக்கணும். அது இங்கே இல்லைன்ற. அதனால தான் சொல்கிறேன், ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் ஒரு டெப்ரஸ் கிளாஸஸ்க்கான பார்ட்டி எப்படி இருக்கணும்னா அவங்க கூட எஜுகேஷனில் ட்ராவல் பண்ணணும், மெடிக்கலில் ட்ராவல் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் ட்ராவல் பண்ணணும். அவங்களுடைய குறைஞ்சபட்சம் அவங்களுடைய திருமண உறவுகளில் கூட இவங்களுடைய பங்கேற்புகள் இருக்கணும். அது இல்லாதனால தான் இங்கே ஆணவ கொலை நடக்குது. என்னை நீ எஜுகேட்டடாக மாற்று, என்னை அரசியல் படுத்து,
என் கூட தொடர்ந்து நீ உரையாடிக்கினே இரு. ஒரு அரசனுடைய வேலை அதுதான். நீ எனக்கு நீ ஒரு எம்எல்ஏவோ எம்பியா மாறாத, ஒரு அமைச்சராக மாறாத. நான் உன்னை எம்எல்ஏவோ எம்பியா அமைச்சராக பார்க்க, ஒரு தோழனாக பார்க்க தான் நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு அம்பேத்கரிஸ்ட், ஒரு மார்க்சிஸ்ட் தனக்கு மேலே இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினை தோழனாக பார்ப்பானே ஒழிய தன்னுடைய சட்டமன்றத்தினுடைய இந்த தொகுதியினுடைய தலைவனாலாம் பார்க்க மாட்டான். அதுக்கான தேவை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீ இருப்ப, நாளைக்கு அந்த இடத்துல நான் இருப்பேன், நான் இருந்த இடத்துல இன்னொருத்தர் இருப்பேன். இதுதான் ஜனநாயகம். அப்போ இந்த ஜனநாயகத்துக்குள்ள மக்கள் கூட நீ எவ்வளோ தோழமை சக்தியாக இருக்கிறன்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் தான் மக்கள் இயக்கம். இந்த உறவை நீ உருவாக்கணுனாக்கா பேசிஸ்ட்டுக்கு இங்கே வேலை கிடையாது. நீ இந்த உறவில் ஒரு கேப் இருந்துச்சுன்னா பேசிஸ்ட் இயங்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நான் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீ பேசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம். இதுக்கு முன்னால் நான் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தேன். வெறும் மொழியை பாதுகாப்பது மட்டுமல்ல, இனங்களை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அந்த இனங்களினுடைய மிகப்பெரிய பொருளாதார ஆதாரமாக இருக்கின்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. இயற்கை வளங்களை நீ பாதுகாக்காமல் அதை முதலாளிகள் சூறையாட அனுமதிச்சிட்டோன்னா என்னுடைய நிலம், என்னுடைய மரம், என்னுடைய எல்லாமே அழிஞ்சிரும். இப்போது ஒரு பாதை போடுறாங்கல்ல இந்த தனியார் துறைமுகத்துக்காக, எத்தனை ஏக்கர்ஸ் இவங்க கை வைக்கிறாங்க, எவ்வளோ மரங்களை வெட்டுறாங்க, எவ்வளோ பறவைகளை கொள்கிறாங்க, ஏன்னா எவ்வளோ நீராதாரங்களை கடந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் இயற்கை வளங்களை சூறையாடுறது. அப்போ இயற்கை வளங்களை எழுந்து நிற்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? பலகீனமாக இருப்பான். அதுக்கப்புறம் நான் எப்படி பெருமுதலாளிகளை எதிர்த்து போராடுவேன்? எனக்கு எங்கே பலம் இருக்கும்? என்கிட்ட இருக்கிற எல்லா வளங்களையும் நீ பிடிங்கிட்ட. எதிர்காலத்தில் வளங்களற்ற வெறும் மனிதர்களை மட்டுமே, வெறும் தொழிலாளிகளாக கூலி தொழிலாளிகளாக இருக்கிற மனிதர்கள்கிட்ட ஒரு நாடு படையெடுத்துன்னு வந்துச்சுன்னா அதுக்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா கல்வியை விட, இராணுவத்தை விட, நீதிமன்றங்களை விட நிலங்கள் வலிமையானது. நிலங்கள் இல்லாத ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்து நிற்பான். நிலம் இருக்கிற மனிதன் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வான். அப்போது எனக்கு என்னென்னா, நீ சொல்கிற எல்லா நிர்வாகத்தை விட எனக்கு நிலம் ரொம்ப முக்கியம். அந்த நிலம் அதனுடைய இயல்பு மாறாத நிலமாக இருக்கணும். வெறும் நிலம் இல்லை, பிளாஸ்டிக்கால், சாயங்களால், சில வாயுக்களால் எல்லாம் இது சீரழிஞ்சு போகாமல் எனக்கு இருக்கிற அது ஏற்கனவே அது எப்பொழுதும் இருந்த மாதிரி அந்த இயற்கை வளத்தோடு அந்த நிலம் எனக்கு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் என்னால் விதை உண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த நிலங்களை நீங்கள் பாதுகாத்தீங்களா? பாதுகாத்தீங்கன்னா நீங்கள் பெரியாரிஸ்ட். ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ரொம்ப ஆழமான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.